தமிழ்நாட்டில் 6 லட்சம் பிஹாரிஸை வாக்காளர் பட்டியலில் ஆட் பண்ணுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 19வது பிரிவு உபப்பிரிவுகள் பல உபப்பிரிவுகளை சேர்த்து சொல்வது, இந்திய குடிமகன் ஒருவன் எந்த இடத்தில் போய் வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வசிக்கலாம், அங்கு வசிக்கக்கூடிய இடத்தில் அவன் தன்னை ஒரு வாக்காளனாக வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிக்கல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. நார்த்தில் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பீகாரோட பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் அளவுக்கு தான் இருந்தது. இன்றைக்கி நம்மளை விட 2 மடங்கு மேலே அவங்க பெரிய ஸ்டேட்டாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் லெட்ஸே ஒரு 15 லட்சம் பேர் உள்ளே வராங்கன்னு வச்சுப்போம். தமிழ்நாடோட கேரக்டரே மாறிடும். அப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான். அவுட்ரைட்டாக மைக்ரண்ட்ஸுக்கு இங்கே அட்லீஸ்ட் ஒரு மிடில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணுமோன்னு எனக்கு தோணும். அவன் இங்கே இருக்கான், உங்கள் கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுத்துருக்கு. இஃப் யூ வாண்ட்ஸ் யூ கேன் பி அ ஓட்டர். ஒரு ஸ்டேட் பீகார்ன்ற ஒரு ஸ்டேட்டில் நிறைய பெயர்களை நீக்கிறாங்க. ஒரே எலெக்ஷனில் பீகாரில் இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை 6 லட்சம் பேரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் சேர்க்குறீங்க. 1% இன்க்ரீஸ் ஆகுது. நாளைக்கு இதே வேலையை நீங்கள் யூபியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 1% இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 5 எலெக்ஷனில் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோ, வரப்போகிற இன்னொரு 5-6 எலெக்ஷன்ஸில் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொன்னேன், சேஞ்ச் த கான்ஸ்டியூஷன். மைக்ரண்ட்ஸை பற்றின உங்கள் ஆர்குமெண்ட் சொன்னால் நீங்கள் குறைங்க. இன் சப்போர்ட் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் நிறுத்துங்க. உங்களுக்கு போன வருஷம் அடித்து துரத்தும் போது இந்த கவர்மெண்ட் முண்டி அடிச்சுட்டு கச்சை கட்டிட்டு நாங்கள் மைக்ரண்ட்ஸை காப்பாற்றுவோம், புலம்பெயர்ந்தவர்களை காப்பாற்றுவோம், இந்தியா ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு டைலாக் பேசுவாங்க. இன்றைக்கி அதே துரைமுருகன் உட்காந்துட்டு இதை ஏற்றுக்க முடியாது. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன்? நம்பர்ஸ் முக்கியம் கிடையாதுங்க. ஒருத்தன் வந்தாலும் ஒரே சட்டம் தான், 1 லட்சம் பேர் 1 கோடி பேர் வந்தாலும் ஒரே சட்டம் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வீக் விக்கெட்டில். இப்போ மைக்ரன்ஸ் குறித்து நம்ம ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். தமிழர்களுக்கு மைக்ரன்ஸ் தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுமான தொழில்கள்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு தேவை. இங்கே பிரச்சனையே இல்லை, அலோவ் பண்ணியாச்சு, ரைட். மைக்ரன்ஸ் நமக்கு தேவை. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்ற கேள்வி இருக்கு. எந்த அளவுக்கு தேவைன்ற கேள்வி வரும்போது தமிழர்களை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அது போகக்கூடாது. அக்ரெசிவாக பிஹாரிஸுக்கு எதிராக இங்கே துரைமுருகனோ ரகுபதியோ டிஎம்கே மினிஸ்டர்ஸோ பேசுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்தியா பிளாக்ல எதிரொலிக்கிறாங்க. கண்டிப்பாக பிஜேபி கையில் எடுப்பாங்க அங்கே பீகாரில். கண்டிப்பாக பீகாரில் இருக்க பிஜேபி அதை கையில் எடுக்கும். நம்பர்ஸ் அன்னைக்கு 70 பேர் இருந்தாங்க இமிகிரண்ட்ஸு, இன்னைக்கு 7 லட்சம் பேர். 7 லட்சம் பேரோ 7 பேரோ, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். சார் வணக்கம். சார், இப்போ நம்ம போன வாரம் பேசும்போது பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டதை பற்றி நம்ம பேசினோம். இப்போ இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் 6 லட்சம் பிஹாரிஸை வாக்காளர் பட்டியலில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இது பெரிய ஒரு நிறைய ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக பி. சிதம்பரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறாரு. திமுகவும் இதை ஏற்கலை, தமிழ் தேசியவாதிகளும் இதை கோவப்படுறாங்க. ஏன்னா இப்போ 6 லட்சம்ன்றது பெரிய ஒரு நம்பர். இவ்வளோ புது வாக்காளர்களை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியலோட தன்மையே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ப. சிதம்பரம் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர், அசாத்தியமான அறிவு கூர்மை கொண்ட ஒரு வழக்கறிஞர், அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஃபேக்சுவலாகவும் தப்பாக பேசுகிறாரு, அதை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் மாரலாகவும் தப்பாக பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோணுது, டு மை நாலேஜ். சிதம்பரத்துக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறதுனால ஒரு ஆளை நியாயப்படுத்த முடியும். ரொம்ப ஸ்கியூடாக டிபேட்டை வேறு திசையில் கொண்டு போகிறதுனால ஒரு ஆளை பண்ண முடியும். அது அந்த விஷமத்தனமான காரியத்தை பல நேரங்களில் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் நிறைய சீர்திருத்தங்களை லெஃப்ட்டை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போனதே அப்படி தான் அவங்க பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 19வது பிரிவு உபப்பிரிவுகள் பல உபப்பிரிவுகளை சேர்த்து சொல்வது, இந்திய குடிமகன் ஒருவன் எந்த இடத்தில் போய் வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வசிக்கலாம், அங்கு வசிக்கக்கூடிய இடத்தில் அவன் தன்னை ஒரு வாக்காளனாக வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். இட்ஸ் a clear position of law, constitutional provision as well as legal position. இது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3000 பேர் டெல்லியில் போகிறான், அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்.
ஒரு 6-7 வருடங்கள் அவங்க வேலை செய்வாங்க. தேர்தல்கள் வருது, அவன் இங்கே வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு அங்கே தன்னை வாக்காளனாக சேர்த்து கொள்ளலாம், அல்லது யங் ஓட்டர்னால் அங்கேயே அவன் தன்னை முதல் வாக்காளனாக சேர்த்து கொள்ளலாம். இது சட்டம் கொடுத்துருக்க உரிமை. இட்ஸ் எ கிளியர் லீகல் பொசிஷன். சிக்கல் எங்கே வருதுன்னா, மாஸ் மைக்ரேஷன் வரும்போது இந்த பிரச்சனை எப்படி வருன்றதை பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷன், ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அதை யூகிக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். மேபி வேலிட் ஆர்குமெண்ட். பட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இங்கே தான் அவங்க இருக்காங்க, இங்கே தான் வேலை செய்கிறாங்க, இங்கே தான் அவங்க வந்து பொருள் ஈட்டுகிறார்கள், உங்கள் எக்கானமியை அவங்க தான் வந்து காப்பாற்றுறாங்க பெரிய அளவில் அன்ஆர்கனைஸ் செக்டாரில். அவங்களோட வாக்குரிமை என்பது எங்கே இருக்கணும், அவங்களோட சொந்த இடத்துலையா அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துலையான்னு முடிவு செய்ய வேண்டியது அவங்க தான். திஸ் எல்லாம் இல்லீகல் பொசிஷன். இதை யாருமே தடுக்க முடியாது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, அவங்க தான் தீர்மானிக்கிறாங்களான்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ 65 லட்சம் பேரோட நேம்ஸ் வந்து அங்கே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய ஆட்களுக்கு அவங்க சொந்த மாநிலத்தில் வாக்குரிமை இருக்கிறது பெட்டர் அப்படின்ற பார்வை இருக்கு. ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அவங்க மாநிலத்தில் அந்த உரிமையை இழக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. ஏன்னா அவங்களோட வேர்கள் வந்து அங்கே இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிளே நல்லா போட்டிருக்காங்க, சாதாரண கூலி தொழிலாளிலிருந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு சொந்த மாநிலத்தில் அந்த வாக்குரிமையை இழக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க விருப்பப்பட்டு பண்ணுற மாதிரி இல்லையே. அவன் விருப்பப்பட்டு பண்ணால் தான் நான் சொல்கிறேன். அவன் விருப்பப்பட்டு பண்ணலைன்னும் போது சிக்கல். அவன் விருப்பப்படாமல் நீங்கள் அதை பண்ண முடியாது. அவன் விருப்பப்பட்டு பண்ணுறான்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பீகாரோட சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 65 லட்சம் பேர் எந்த கேட்டகரியில் எடுத்தாங்கன்னு ஏதோ ஒரு ஃபிகரை கமிஷன் சொல்லுதே ஒழிய ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் வரல. அவங்க இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப கம்பல்சமாக இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறது, யார் ஓட்ஸ் வந்து டெலீட் ஆகிருக்குன்னா இன்னமும் தெரியல உங்களுக்கு. அந்த 65 lakhs வந்து பைஃபர்கேட் ஆகி, அதாவது வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணதில் வந்து செத்துட்டான்னு போயிருக்கா, அல்லது வந்து டிசீஸ்டுன்னு போயிருக்கா, அல்லது வந்து நாட் ஃபவுண்டுன்னு போயிருக்கா, அல்லது டிஸ்பிளேஸ்டு வேறு இடத்துக்குன்னு போயிருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவன் அழகாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சிட்டிசன்ஷிப்ன்ற இஷ்யூவே கொண்டு வரல. அதை கொண்டு வந்தால் சிக்கல் ஆகிடும். இட்ஸ் அ யூஸ்வல் வெரிஃபிகேஷன் தான். ஒவ்வொரு தடவையும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வரக்கூடிய சிக்கல்கள் இதுன்னு. இப்போ நான் கேட்குறது ஆயமான பிரின்சிபல் கொஸ்டின் கபிரியல் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க. மைக்ரன்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒர்க் ஃபோர்ஸில் மைக்ரன்ஸோட ரோல் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. மைக்ரன்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பல செக்டார்ஸ் வந்து முடங்கக்கூடிய அபாயத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர்லேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் மைக்ரன்ட்ஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார், ஹோட்டல்ஸு, உங்களோட ஃபார்மிங்கில் கூட வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் லேபர் வந்து சீப் லேபர்னு நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் வச்சிங்கனாலும் மைக்ரன்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடோட எக்கானமி வந்து மிகப்பெரிய அளவில் படுத்தும். 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த சிக்கல் வந்தது உங்களுக்கு. மைக்ரன்ட்ஸுக்கு எதிராக ஒரு ப்ராப்ளம் வந்து பீகார்லேருந்து எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டு ப்ராப்ளம் ஆகி இங்கேருந்து வந்து தப்பிச்சு ஓடனான்னு போகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லானது. அதுக்கு பிறகு சிஎம்ஏ வந்து அப்பீல் கொடுக்க வேண்டியிருந்தது. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறோம். இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, விதின் த நேஷன், விதின் த கான்ஸ்டிடியூஷன், மைக்ரண்ட் ஒர்க்கர் அவர் விரும்புகிற மாநிலத்தில் அவர் ஓட்டர் லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வசதியும் இருக்குது, சட்ட ரீதியான உரிமையும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் கம்பல்சரி பண்ணி அவரில் பண்ண முடியாது. இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறதுன்றது, அவன் விரும்பினா கூட நீங்கள் ஓட்டராக்க முடியாதுன்றீங்க. அது லீகலி இம்பெர்மிசபிள், லீகலி ராங். அதுக்கு நீ சட்டத்தை தான் மாற்றணும், சட்டத்தை இல்லை கான்ஸ்டியூஷனை மாற்றணும். அது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நம்ம நாட்டோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவங்க என்விசேஜ் பண்ணல, பண்ணவும் முடியாது. 70 இயர்ஸ்க்கு மேலே அதை கண்டிப்பாக முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சிக்கல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்கு, நார்த்தில் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பீகாரோட பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் அளவுக்கு தான் இருந்தது. இன்றைக்கி நம்மளை விட 2 மடங்கு மேலே அவங்க பெரிய ஸ்டேட்டாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் லெட்ஸே ஒரு 15 லட்சம் பேர் உள்ளே வராங்கன்னு வச்சுப்போம். தமிழ்நாடோட கேரக்டரே மாறிடும். நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் கேரக்டரே மாறிடும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நிறைய மாநிலங்கள் இருக்கு. இந்த மாநிலங்களோட கேரக்டரே மாறுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க நேச்சுரலாக ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இருக்க மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நிறையா இமிகிரன்ட்ஸ் நமக்கு தேவை, ஏன்னா அவங்க கட்டட தொழிலில் ஈடுபடணும். நம்ம இதை மறுக்கவே இல்லை, டெஃபினட்டாக தேவை. ஆனால் நம்ம தேவையின் படி தான் அவங்கள நம்ம உள்ள அனுமதிக்க முடியும் இல்லையா. இப்போ என்னன்னா 10 பேருக்கான தேவை இருக்குன்னா 100 பேர் உள்ள வராங்க. அவங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இல்லை. உள்ள 100 பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட
அந்த லேபர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, வேஜஸ் வந்து டிராப் ஆக ஆரம்பிக்குது. இது தமிழர்களுக்கு சிக்கல் இல்லையா? அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் இதை வாய்ஸ் அவுட் பண்ணும்ல. இல்லை வாய்ஸ் அவுட் பண்ணுறதை பற்றி நான் குறை சொல்லலை. இப்போ சீமான் அவர்களோ தமிழ் தேசியவாதிகளோ இதை பேசுகிறதே தப்பு, தேச துரோகம் அப்படிலாம் நான் சொல்லலை. தேவ் எவ்ரி ரைட் டு சே. ரைட். அவர்களுக்கு அந்த கருத்துரிமை இருக்குது, அவங்க பேசுறதுல லாஜிக்கும் இருக்குது, ஓரளவு நியாயமும் இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ரைட். ஆனால் என்னோட அந்த கருத்தோட ஒத்து போக முடியவில்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து புலம்பெயர் அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய இமிக்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பேசுகிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அங்கே யாருக்கும் அவன் சிட்டிசன்ஷிப்பே கொடுக்கல. ரெண்டாவது வந்து அவன் 1000 தப்பு பண்ணாலும் ட்ரம்ப் பண்ணுறதுல இருக்க ஒரு நியாயம் என்னென்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை தான் அவன் கை வைக்கிறான். எந்த நாட்டுக்குள்ளேயும் நீ சட்டவிரோதமாக குடி போகிறதுன்றதை எந்த நாடுமே அனுமதிக்காது. இந்தியாவுக்குள்ளே இப்போ ஏற்பட்டிருக்க இந்த சிக்கல் என்பது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல், நாளைக்கு கேரளாவுக்கு ஏற்பட போகிற சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வித்தின் த நேஷன் அண்ட் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ நமக்கு இமிக்ரெண்ட்ஸ் தேவை, அவனுக்கு வேலை தேடி அவன் வரான், நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டு தேவை, நம்ம அவனை உள்ளே கூப்பிடும்பொழுது வந்து நம்ம அவனுக்கான எல்லா விதமான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த பைனியர் இன் த வெல்ஃபேர் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட குழந்தைகளோட கல்வி, அவங்களோட சுகாதாரம், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ரேஷன் கார்டு முதற்கொண்டு, அது அஃப்கோர்ஸ் மோடி கவர்மெண்ட் 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு கொடுத்ததுலேயே வந்துடுச்சு. இதோட மட்டுமே இது நிறுத்தப்பட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது நிறுத்தப்பட முடியாது. ஒன்று லீகல் ஆப்ளிகேஷன், இன்னொன்று மாரல் ஆப்ளிகேஷன். நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவன் விரும்புகிறான்னா அவனுக்கு இங்கே ஓட்டர் ஆகக்கூடிய உரிமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மோடி கவர்மெண்ட்டோ அந்த டெமோகிராஃபிக்கல் சேலஞ்ச் படி வந்து அதை அப்படியே இங்கே மாற்றி இங்கே பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அது தட் இஸ் அன்அக்செப்டபிள். பட் இங்கே நடக்கும் கடைசியில் இல்லை, ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு இங்கே வந்து அவன் ஓட்டர் ஆகிறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து நான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவன் ஊருக்கு அவன் போக முடியாது. பட் அவன் ஏஸ்ட் அவனுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஓட்டு போடணும்னு விரும்புகிறான். அவனோட ஆப்ஷன் என்ன? இன்னொன்று மாரலி நீங்கள் பேசுங்க, உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறான், உங்களோட க்ரோத்துக்கு, உங்களோட ஸ்டேட் ஜிடிபிக்கு அவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறான், நீங்களே அவனை என்டார்ஸ் பண்ணுறீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ சிட்டிசன் இஸ் ஓட்டிங் ரைட். அதை நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் உங்கள் பாலிசினா மைக்ரேஷனை பற்றின உங்கள் 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 பிரின்சிபலை நீங்கள் ரீவிசிட் பண்ணணும். அந்த இடத்துல சீமானுக்காவது ஒரு கோஹரன்ஸ் இருக்குது. அவர் மைக்ரண்ட்ஸும் வேணாம், ஓட்டிங் ரைட்டு வேணான்ற. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மைக்ரண்ட்ஸ் எங்களுக்கு வேணும், ஆனால் நாங்கள் ஓட்டிங் ரைட் கொடுக்க மாட்டேன்றீங்க. டோன்ட் யூ திங்க் திஸ் இஸ் கான்ட்ராடிக்டரி? நான் சிம்பிளாக சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன், என்னோட ஃபேமிலி இங்கே இருக்காங்க, என்னோட ஃப்யூச்சர் இதை சார்ந்திருக்கு, நாளைக்கு என்னோட குழந்தைங்களும் இந்த மாநிலத்தில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்டோட அரசியல், இந்த ஸ்டேட்டோட வளர்ச்சி இதிலெல்லாம் எனக்கு அக்கறை உண்டு. நான் வந்து வெறுமனே சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேட்டுக்கு வரல. நீங்கள் சொல்கிறீங்களே ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது, இந்த மாநிலத்தில் நான் பிறந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, இந்த மாநிலத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அதை பேஸ் பண்ணி இதை பற்றின ஒரு ஃபியூச்சர் விஷனும் எங்களுக்கு இருக்குது. இந்த மாநிலம் அடுத்து எங்கே இருக்கணுன்ற விஷனும் இந்த மக்களுக்கு இருக்குது. அது கரெக்டோ தப்போ, ஆனால் எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி விஷனும் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஓட்டிங்னு நான் பார்க்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒருத்தர் வந்து என் ஊரில் 8000 ரூபா சம்பளம் கொடுக்குறான், தமிழ்நாட்டுக்கு போனால் 15000 ரூபா கிடைக்குது, அதுக்காக நான் இங்கே வரேன். ஓட்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரோட நலன் எல்லாமே தொழிலாளர்கள் சார்ந்து நான் கன்சர்னாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி என் மண் இதை சார்ந்து இருக்காது. இப்போ எனக்கு இங்கே ஒரு தொழிற்சாலையை வைக்கிறாங்க, அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுப்போம், நான் களத்தில் வந்து போராடுவேன், அதை நான் சீரியஸாக எடுப்பேன், அதை பேஸ் பண்ணி நான் ஓட் போடுவேன். ஆனால் ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவரோட கன்சர்ன் எனக்கு 15 இருக்குன்னா மேபி 16000 ரூபா வரணும். அது தொழிலாளர் சார்ந்த விஷயம் சார். ஸோ அதுக்கான தேவையே இல்லைன்னு பார்க்குறேன் அவருக்கு. இல்லை, எனக்கு நான் ஸ்டில் ஐ ஒன்ட் அக்ரி வித் யூ. நீங்கள் வந்து ஓட்டிங் இந்த மறுபடியும் ஒரு பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபோர்ஸ்டு இன்க்ளூஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் தமிழ்நாடு பை த சென்டர் அப்படி பண்ணாங்கன்னா அது அன்அக்செப்டபிள். தட் ஷுட் பி ஃபாட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வி ஷுட் ஃபைட் இட் டு த ஃபினிஷ். அதில் லெட்ஸ் பி வெரி கிளியர். ஆனால் ஃபோர்ஸ்ட் தானே, ஏன்னா யாருக்கையும் கேட்கல. இல்லை யாரோட ஒப்பீனியனும் கேட்காம தானே லிஸ்ட்லேருந்து பேர் எடுக்கிறாங்க. இல்லை, அது எடுக்கிறது வேற, இங்கே சேர்க்கறது சொல்கிறேன் நான். இல்லை, அங்கேருந்து எடுத்தாலே அங்கேயே அவங்களோட கன்சர்ன் வாங்கணும்ல. எங்கே இங்கே இருக்க விரும்புகிறீங்க, பீகாரில் உங்கள் பேர் இருக்கணுமா, தமிழ்நாட்டில் இருக்கணுமான்னு கேட்டுட்டு தானே எடுத்துருக்கணும். இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சிக்கலே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எங்கன்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா கேப்ரியல், இதெல்லாம் ரொம்ப மினிமம் ஸ்கேலில் நடக்கும்போது பிரச்சனை இல்லை, லார்ஜர் ஸ்கேலில் நடக்கும்போது பிரச்சனை. அது ஷார்ட் டியூரேஷன். ஆமாம், ஷார்ட் டியூரேஷன். ஒவ்வொரு தடவை இந்த எலெக்ஷன் கமிஷன் டெலிஷன் பண்ணும்போதும் அவனை கேட்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
நீ இங்கே இருக்கியா அங்கே இருக்கியாலாம் எந்த கவர்மெண்ட்டும் எந்த கமிஷனும் கேட்டதே கிடையாது. அப்போ வெறும் 300 பேர் 400 பேர் இருக்கும்போது அது யாரும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ 30,000 பேர் 40,000 பேர்னு வரும்போது அது சிக்கலாது. அகைன் இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கல். நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இதை வந்து ஃபோர்ஸி பண்ணவே இல்லை. சரி, என்னோட பாயிண்ட் ஒன்று தான். எனக்கு நம்பர்ஸ் வந்து ஓகே, அவன் லேக்ஸில் இருக்கானா என்னவான்றதுலாம் இல்லை. அவன் இங்கே இருக்கான், உங்கள் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறான். அவன் விரும்பும் பட்சத்தில் அவனுக்கு இங்கே ஓட்டிங் ரைட்டை கொடுக்கணுன்றது என்னோட பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட். நீ வந்து அவனால் வந்து உன் மாநிலம் சுபிட்சம் அடையுது, அவன் உன் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறான். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறவராக இருந்தால் கூட நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறதுல. நிறைய பிஸ்னஸஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம், ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுறவனாக இருக்கலாம், சின்ன சின்ன பேக்கரிஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க வந்து தே லவ் டு ஹாவ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நாட் ஓன்லி சீப் லேபர் பட் அந்த சின்சியாரிட்டி. வெரி அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத். என்னால் அப்டீன் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை காமிக்க முடியும். இதுதான் வந்து இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சப்ஜெக்ட் ஃபார் சீரியஸ் ஸ்டடி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கானமி. நீ சொன்னது எல்லாமே ஏற்றுக்கிறேன், அதில் எதுவும் சந்தேகமே இல்லை. அப்போ அவங்க தேவை. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ் இந்த கண்ட்ரி. இதில் மைக்ரன்ஸோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டோட குரோத்துக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது, தேவை. அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான். அவுட்ரைட்டாக வந்து மைக்ரண்ட்ஸுக்கு இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு மிடில் பாத்தை நம்ம சூஸ் பண்ணணுமோன்னு எனக்கு தோணுது டு பிகின் வித். அதாவது மைக்ரண்ட்ஸுக்கு ஓட்டு போடணும், இங்கே ஓட்டு போடணும்னு விருப்பம் அவங்க தரப்புலேருந்து வரும்போது இட் ஹேஸ் டு பி கிவன். நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்களோட நலன் சார்ந்த விஷயம் இல்லைன்னு நான் பார்க்குறேன் சார். இப்போ ஓகே, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும், கரெக்டு, நல்லபடியாக சம்பளம் கொடுக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்டு. அவங்களுக்கு தேவை, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சாப்பாடு தேவை, ரேஷன் கார்டு கொடுங்க, தங்குறதுக்கு வீடு தேவை, அதை கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் அவங்க எந்த கட்சியும் சூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்போ எனக்கு நான் இந்த மண்ணையே சேர்ந்த இருக்கிறனால என்னோட தேவையின் அடிப்படையில் கட்சிகள்லாம் உருவாயிருக்கு. அந்த கட்சிகளுக்கு நான் ஓட் பண்ணுறேன். இந்த மண்ணுக்கும் இந்த கட்சிகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் அந்த கட்சிகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. பீகார்லேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு பொலிட்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸோட எந்த கனெக்ஷனும் கிடையாது. அவங்களால ஒன்று தான் பண்ண முடியும், நேஷனல் பார்ட்டிஸை வளர்த்து விட முடியும். அதை தாண்டி வேற இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிட்டிக்ஸை லோக்கல்ஸோடு சேர்ந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ரோல் இல்லை பொலிட்டிக்கலாகி. இதில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறது, உங்கள் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதுன்றதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதை ஒதுக்கி தள்ளிட்டு யூ கேனாட் பைபாஸ் யுவர் கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்ட் ஒப்பீனியனை வைக்கிறேன், அவ்வளோதான். அதை தான் நான் சொல்லுவேன். இந்த இஷ்யூவில் வந்து உங்கள் ஒப்பீனியன் வந்து ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். ஆனால் இந்த ஒப்பீனியன் வந்து இஃப் இட் கிளாஷஸ் வித் யுவர் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்னா எதை சூஸ் பண்ணுறது? ரெண்டாவது மாரல் பைண்டிங். நான் அதை தான் சொன்னேன், அவன் விருப்பப்பட்டு ஓட்டு போடணும்னா அவன் நேஷனல் பார்ட்டியை சூஸ் பண்ணுறான், ரீஜனல் பார்ட்டியை சூஸ் பண்ணுறான்றது தட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் யூ. அவன் இங்கே இருக்கான், உங்கள் கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுத்துருக்கு. இஃப் யூ வாண்ட்ஸ் யூ கேன் பி அ ஓட்டர் ஹியர். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சார். இன்னைக்கு ஒரு ஸ்டேட், பீகார்ன்ற ஒரு ஸ்டேட்டில் நிறைய பெயர்களை நீக்கிறாங்க. ஒரே எலெக்ஷனில் பீகாரில் இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை 6.5 லட்சம் பேரை இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் சேர்க்குறீங்க. 1% இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட டோட்டல் ஓட்டர்ஸே 6 கோடி பேர் தான் இருப்பாங்க. 6.5 லட்சம் பேர் வராங்கன்னா 1%க்கு மேலே பீகார்ன்ற ஒரு ஸ்டேட்லேருந்து வரக்கூடியவங்களோட அந்த எண்ணிக்கை மட்டும் இங்கே சேர்த்தாலே இவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நாளைக்கு இதே வேலையை நீங்கள் யூபியில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், இன்னொரு 1% இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 5 எலெக்ஷனில் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோம், வரப்போகிற இன்னொரு 5-6 எலெக்ஷன்ஸில் பண்ணுறோன்னு வச்சுப்போம், என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொன்னேன், சேஞ்ச் த கான்ஸ்டியூஷன். ஐ அக்ரி வித் யூ. வித்தவுட் சேஞ்சிங் த கான்ஸ்டியூஷன் யூ கான்ட் ஃபைண்ட் ரெசல்யூஷன் ஃபார் திஸ் இஷ்யூ. நான் ஒன்று ஒத்துக்கிறேன். அதை பண்ணணும்னா நான் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வைக்கணும். இல்லை, நான் என்ன ஒன்று ஒத்துக்கிறேன் கேப்ரியல். அதாவது வந்து இட்ஸ் இஷ்யூன்றதை நான் ஒத்துக்கிறேன், இட்ஸ் சீரியஸ் இஷ்யூன்றதை நான் ஒத்துக்கிறேன். நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் இந்த சுச்சுவேஷன் அவங்க என்விசேஜ் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கு அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் யங் கண்ட்ரி 200 years ஆஃப் கொலோனியல் யோக், ஜஸ்ட் 30 crore பாப்புலேஷன், இதெல்லாம் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. ஓரளவுக்கு ஈக்குவலாகவும் இருந்தது, ஈக்குவலாகவும் சமூகமும் ஈக்குவலாகவும் இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 20 years ஆஃப் பீகார்ஸ் growth was very much stupendous. 67 பிறகு தான் டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகுது. வேரியஸ் நீங்கள் பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 years பீகார் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ். அதுக்கு பிறகு வேரியஸ் ரீசன்ஸ் வருது, அது கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. இன்னைக்கு இந்தியாவிலேயே அவுட் மைக்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் பீகார், எல்லா ஸ்டேட்டுக்கும் போனது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன், 1% பீகார்லேருந்து, 1% பெங்கால்லேருந்து, 1% ஜார்க்கண்ட்லேருந்து, 1% சத்தீஸ்கர்லேருந்து, 1% வந்து இன்னும் அசாம்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் என்ன ஆகும்?
டெமோகிராஃபிக் சேஞ்ச். இல்லை நான் இந்த டேஞ்சரை உணரல நான் சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷாலோ ஆர்குமெண்ட்ஸ், பிகாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் ஃபால்ஸ் டவுன். நீங்கள் இதை கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இஃப் த இஷ்யூ கோஸ் டு த சுப்ரீம் கோர்ட், ஹவு வில் த சுப்ரீம் கோர்ட் வில் வியூ இட்? சுப்ரீம் கோர்ட் கோ ஒன்லி பை த கான்ஸ்டியூஷன். உங்களோட மற்ற ஆர்குமெண்ட்ஸ்லாம் இம்மெட்டீரியல். யாராக இருந்தாலும், நீங்களே ஜட்ஜாக இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஆர் அ ஜட்ஜ் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த ஆர்குமெண்ட்ஸ் உங்கள் முன்னால் வருதுன்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி கோ பை த கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் சேஸ் ஈ கேன் பி voted anywhere. அதனால தான் நான் சொல்கிறேன், ரெண்டு விஷயம் கேப்ரியல். ஒன்று, அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது, ரீவிசிட் யுவர் பாலிசி ஆன் மைக்ரன்ஸ். நீங்கள் இன்னொன்று பண்ணணும், உங்களுக்கு நேர்மை இருந்ததுன்னா, நாட் யூ, தோஸ் ஹூ ஹோல்ட் த ஆர்குமெண்ட். மைக்ரன்ஸை பற்றின உங்கள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் குறைங்க. இன் சப்போர்ட் ஆஃப் மைக்ரன்ஸ் பேசுகிறதெல்லாம் நிறுத்துங்க. சீமானோட பாலிசி அதில் மச் பெட்டர். அட்லீஸ்ட் ஓப்பனாக ரெசிஸ்ட் அப்போஸ் பண்ணுறாரு மைக்ரன்ஸை. மைக்ரேஷனே அவர் அப்போஸ் பண்ணுறாரு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதுக்கு போயிடுங்க. நீங்கள் மைக்ரேஷனை அலோவ் பண்ணிவிட்டு, அன்செக்டாக அலோவ் பண்ணிவிட்டு, எங்களுக்கு அவங்க வேணும், ஏன்னா எங்கள் எக்கானமி இன்னைக்கு மைக்ரண்ட்ஸ், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு அரௌண்டு 70 lakh மைக்ரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரஃப்லி ஸ்பீக்கிங். அரௌண்டு 50%, ஒரு 35 lakhs திடீர்னு வெளியில் போயிடுவாங்கன்னா, உங்கள் இண்டஸ்ட்ரீஸ், பல இண்டஸ்ட்ரீஸ், உங்களுடைய கட்டுமான தொழில்கள், உங்களுடைய ஹோட்டல்கள், உங்களுடைய மருந்தகங்கள், உங்களுடைய ஸ்ட்ரீட் பேக்கரிஸு, ஏன் உங்களோட ஃபார்மிங் செக்டார் வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். சார், இப்போ யாருமே மைக்ரேஷன் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆர்குமெண்ட்டோட லாஜிக்கல் ஸ்ட்ரெச் எங்கே போய் நிற்கணும்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்ட் ரீவிசிட் ஒரு பாலிசி ஆன் மைக்ரேஷன். இதை ரெண்டை செய்யாமல் இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்டுமே ஃபால் ஃப்ளாட்ன்றாங்க. இப்போ மைக்ரண்ட் இஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா அது பாலிசி சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு பாலிசியை நம்ம கையில் எடுக்கிறோம்னா எதை பேஸ் பண்ணி எடுப்போம்? தமிழ் மக்களுக்கு எது நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவோம், ரைட்? இப்போ மைக்ரன்ஸ் குறித்து நம்ம ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். தமிழர்களுக்கு மைக்ரன்ஸ் தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுமான தொழில்கள்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு தேவை. இங்கே பிரச்சனையே இல்லை, அலோவ் பண்ணியாச்சு, ரைட்? மைக்ரன்ஸ் நமக்கு தேவை. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்ற கேள்வி இருக்கு. எந்த அளவுக்கு தேவைன்ற கேள்வி வரும்போது தமிழர்களை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு அது போகக்கூடாது. தமிழர்களோட தேவைக்கேற்ற அளவுக்கு அவங்க உள்ள வரணும். தமிழர்களை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு போயாச்சுன்னா என் வேலையை ஃபுல்லா அவங்க ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா பார்பர் ஷாப்ஸ் எல்லாம் ஃபுல்லா அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க. அப்ப இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பேக்கரிஸ்ல ரிப்ளேஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் கட்ட தொழில இருக்காங்க, அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், தேவையின் அடிப்படையில் அவங்க உள்ள வரணும். அவங்க நம்மளை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதை நான் வந்து இல்ல அவங்க வரக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லல. ஆனா இந்த சிக்கல் இருக்கு. நான் ப்ராக்டிக்கலா எப்படி இருக்கணும் ஐடியலான்னு சொல்றேன். அதை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்ற செகண்ட். இல்லை நீங்கள் இவ்வளோ பேசக்கூடிய கேப்ரியல், யுவர் அன் எக்கானமிஸ்ட் மேன். நான் உங்களுக்கு சொல்ல வருது, நீங்கள் வந்து யுவர் நாட் அ லேமன். நான் தெளிவாக திரும்ப நான் சொல்கிறேன், ஐ அக்ரி வித் வாட் அண்ட் ஆல் யூ சே டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். நவ் த பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன், ஹவு டு அச்சீவ் இட். சும்மா வாய் வார்த்தையில் பேச அது செகண்ட் ஸ்டேஜ் அங்கே போகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது வந்து நமக்கு தெளிவாக இருக்குது. உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இட்ஸ் அ ப்ராப்ளம் எவ்ரிவேர் தேர். உங்களுக்கு போன வருஷம் அடித்து துரத்தும் போது வந்து இந்த கவர்மெண்ட் முண்டி அடிச்சுட்டு வந்து கச்சை கட்டிட்டு வந்து நாங்கள் மைக்ரன்ஸை காப்பாற்றுவோம், புலம்பெயர்ந்தவர்களை காப்பாற்றுவோம், இந்தியா ஒரு நாடு, யார் வேணா எங்கே வேணா போகலாம் அப்படின்னு டைலாக் பேசினவங்க இன்னைக்கு அதே துரைமுருகன் உட்காந்துட்டு இதை ஏற்றுக்க முடியாதுன்றாரு. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் கான்ட்ராடிக்டரி? யுவர் கான்ஸ்டியூஷன் அலோவ்ஸ் இட், யுவர் லா சேஸ் இட். நம்பர்ஸ் முக்கியம் கிடையாதுங்க. ஒருத்தன் வந்தாலும் ஒரே சட்டம் தான், 1 லட்சம் பேர் 1 கோடி பேர் வந்தாலும் ஒரே சட்டம் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வீக் விக்கெட்டில் இருக்கீங்க. ஒன்று நீ கான்ஸ்டியூஷனை மாற்று, உன்னோட மைக்ரேஷன் பாலிசியை ரீவிசிட் பண்ணு. அதை ரெண்டை செய்யாமல் இதை பேசாதன்ற. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இல்லை, இந்த விஷயத்தை அடுத்து நம்ம கொண்டு போகணும், டிஸ்கஷன் ஆகணும், மேலே சென்டர்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டு அதுக்கான வேலைகள் பார்க்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ரேலி பண்ணணும். நம்மள மாதிரி வேற பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் செகண்டரி சார். செகண்டரியில் செகண்ட் ஸ்டேஜ் அதெல்லாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், இந்த ஐடியாவை கொண்டு போகணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்போ நடந்திருக்கு. இல்லை அகைன் நான் மறுபடியும் அதே ஆர்குமெண்ட்டை தான் வைக்க முடியும். எனக்கு என்னமோ இது ரொம்ப டிக்லிஷாக இருக்குது. நீங்கள் வந்து க்ரோத் வந்து இந்தியாவில் ஈவனாக வராத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட விளைவு தான் அந்த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன் வந்து பீகாரில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது? எவ்வளோ ஒரு முதல் 20 வருஷங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அச்சீவ் பண்ண ஒரு மாநிலம் இன்றைக்கி கடைசி 50 வருஷங்களில் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் செதஞ்சு கிடக்குது. இல்லை, கல்வி அறிவில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த லாஸ்ட் வீக் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த வந்து அந்த 11 சர்டிஃபிகேட், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் வைக்கிறான்னா இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் லிட்ரஸி ரேட். நீங்கள் தான் சொன்னீங்க அதை நேற்று பவன் வர்மாவோட ஆர்டிக்கலில் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நேற்று புதிய தலைமுறையில் கூட நான் அதை பேசியிருந்தேன். அதாவது பவன் வர்மா என்ன சொல்கிறாரு, 2023 நிதிஷ்குமாரோட காஸ்ட் சர்வே படி பார்த்தா
எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவங்களே வந்து ஆதிவாசிஸ் தலித் விமன் வந்து 7%, 3%. 12ஆம் கிளாஸ் படித்த முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா 7%. எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஸ்டேட்டை இந்தியன் ஸ்டேட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரியை இந்தியன் ஸ்டேட் அலோவ் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் 50 வருஷம் அலோவ் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட்டு, அதுக்கு நடுப்புற வேரியஸ் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ஸு. எங்கே கோட்டை விட்டீங்க நீங்கள்? சரி, இனி அடுத்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, பொலிட்டிக்கலாக வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் லைட்டாக நம்ம டச் பண்ணிடுவோம். இப்போ குறிப்பாக பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோவம் இருக்குது. நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை செகண்டரி சிட்டிசன் மாதிரி நம்ம நடத்துகிறாங்க, நம்மளை அவமதிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது அப்படின்ற ஒரு கோவம் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இது பேசுகிறோன்னா, இது பீகார்லையும் இது நியூஸ் எதிரொலிக்கும். அந்த மக்கள் கோவப்படுறாங்க, அந்த கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் கோவப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு, தேஜஸ்வி யாதவ் வந்து அவருக்கு இது முக்கியமான ஒரு இஷ்யூ அவரும் பார்க்குறாரு. ஸோ திமுக செய்யக்கூடிய இந்த விஷயங்களில் அவருக்கு சில அதிருப்திகள்லாம் இருக்கு. ஓப்பனாக வெளியே வரலனாலும் நேச்சுரலாக அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ இந்தியா அலையன்ஸ் இதை எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ஏன்னா இப்போ காங்கிரஸ் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிப்பாங்க, அவங்களால ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க நேஷனல் பார்ட்டி. ஆனால் இப்போ தேஜஸ்வி யாதவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் இருக்கும், திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் இருக்கும், இருந்துதான் ஆகணும். காங்கிரஸ் நடுவில் மாட்டிப்பாங்க. இது இந்தியா அலையன்ஸோட டைனமிக்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ரொம்ப நல்ல கொஸ்டின், ரொம்ப அழகான கொஸ்டின். இட்ஸ் a பியூட்டிஃபுல் கொஸ்டின். நேஷனல் பார்ட்டிஸுக்கு எதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா the culprits are the national parties. பிஜேபியும் காங்கிரஸும், மோர் தென் த பிஜேபி த காங்கிரஸ், அவங்க தான் 60 வருஷம் இந்தியா வாழ்ந்தாங்க. காங்கிரஸோட ஊழல், காங்கிரஸோட குடும்ப அரசியல், காங்கிரஸோட கேடுகட்ட குணாம்சங்கள், இதுதான் இன்றைக்கி பீகாரை கீழே தள்ளியிருக்கு. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இதெல்லாத்தையும் காரணமாக வச்சு காங்கிரஸோட குடும்ப அரசியலையும் காங்கிரஸோட ஊழலையும் வச்சு ஆட்சிக்கு வந்த பிஜேபி அது மதத்தை வளர்த்துது, ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசத்தை வளர்த்து, ஜாதியை வளர்த்து இன்றைக்கி அவங்களும் பீகாரை வந்து பேக்வேர்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த 2 பேரையும் பிடிக்காமல் வந்தவங்க தான் வந்து ரீஜனல் பார்ட்டிஸாக வரக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தள். அவங்க தான் இன்றைக்கி மண்ணின் மைந்தர்களாக இருக்காங்க. இந்தியா பிளாக்குக்குள்ளே இது கண்டிப்பாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். பீகாரிஸுக்கு எதிராக தொடர்ந்து துரைமுருகனோ ரகுபதியோ பேசுகிறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அமைதியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்தியா பிளாக்குக்குள்ளே இது ஒரு எதிரொலியை உண்டாக்கும். முதல்ல இந்தியா பிளாக் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃப்ளட்ஜிலிங்காக தான் இருக்குது. பல கட்சிகள் அதில் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் போயிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் போயிட்டாரு. உள்ளே இருக்கவங்களே ஆன் இஷ்யூஸ் அடிச்சுக்கிறாங்க. எக்கனாமிக் ரிசர்வேஷனில் வந்து 10% ரிசர்வேஷனை சிபிஎம்மோட கேரளா யூனிட் ஆதரிக்குது, பெங்கால் யூனிட் எதிர்க்குது. ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்டாண்டு இல்லை, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு. திரிணாமுல் காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக வந்து காஸ்ட் சர்வேவையே ஏற்றுக்கல. இதை வந்து இப்போ கிரீமி லேயரை வந்து தமிழ்நாடு எதிர்க்குது, மற்றது வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸ் ஆதரிக்குது. 10% ரிசர்வேஷனை வந்து எக்கனாமிக்கலி புவர் ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷனை வந்து சிபிஎம் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆதரிக்குது, தமிழ்நாடு சிபிஎம் எதிர்க்குது. மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க, திமுக எதிர்க்குது. ஏகப்பட்ட முரண்பாடுகள். அதில் இது ஒன்று, அவ்வளோதான். இது ஒரு கட்டத்தில் இந்தியா பிளாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸுக்குள்ளே இன்னும் நெருக்கடியை உண்டாக்கும். ஆனாலும் அவங்க மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணத்தில் வந்து எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்யூ ஒரு பெருசாக வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்டு. அக்ரெசிவாக பீகாரிஸுக்கு எதிராக இங்கே துரைமுருகனோ ரகுபதியோ டிஎம்கே மினிஸ்டர்ஸோ பேசுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்தியா பிளாக்கில் எதிரொலிக்க தான். கண்டிப்பாக பிஜேபி கையில் எடுப்பாங்க. அங்கே பீகாரில் கண்டிப்பாக பீகாரில் இருக்க பிஜேபி அதை கையில் எதிர்ப்போம். நான் சொல்கிறேனே, கான்ஸ்டிடியூஷனலி அண்ட் மாரலி தோஸ் அப்போசிங் திஸ் கேப்ரியல் உட்பட வீக். நான் சொல்கிறது ஒன்று தான். நாங்கள் பின்னால் மாற்றுவோம், ஆப்ஷன்ஸ் என்ன, ரெமெடிஸை பற்றி நாங்கள் பின்னால் யோசிப்போம். முதல்ல நாங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்போன்றீங்க. நான் சொல்கிறது எடுக்கவே முடியாதுன்ற, சட்டப்படி தான் போகணும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் ஆர்பிட்டர் யார்? இப்போ ஒரு சிக்கல் வருது இங்கே இருக்கக்கூடிய, இப்படி வச்சுக்கோங்க நீங்கள், அவன் சேர்க்குறான்னு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட்ஸ் ஒரு 70 லட்சம் பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஒரு 10 lakhs ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுக்கோங்களேன். ஒரு 70 லட்சம் பேர், இப்போ சம் சே இட் இஸ் அரௌண்ட் 1 crore மைக்ரண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஒரு 70 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ், பீகாரிஸ் ஒரு 6 லட்சம், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஆசாம் எல்லாம் வராங்க, எக்ஸப்ட் நேபாளிஸ் 10 லட்சம் பேர் வராங்க. 10 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் ஆகணும்னு எனுமரேஷனில் அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. 10 லட்சம் பேர் வரான். இங்கே பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வருது. மேட்டர் எங்கே போவோம்? ஆப்வியஸ்லி இது ஃபைனல் ஆர்பிட்ரஸ் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. தெளிவாக இருக்குது. நம்பர்ஸ் அன்னைக்கு 70 பேர் இருந்தாங்க இமிகிரண்ட்ஸு, இன்னைக்கு 7 லட்சம் பேர். 7 லட்சம் பேரோ 7 பேரோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். இல்லை, யூ ஹேவ் டு லிவ் பை த கான்ஸ்டியூஷன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து
இந்த ரூட்ஸை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும்னா 2 நேஷனல் பார்ட்டிஸுமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருட்டு அரசியலுக்கு, அவங்களோட கேவலமான அரசியலுக்கு போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இது தேவை. இதை வச்சு தான் அவர், ஏன்னா அவனுக்கு பீகாரில் ஓட்டு வாங்கணும். அந்த எண்ட் ஆஃப் த டே ஓட்டு தானேங்க எல்லா கட்சிக்குமே. அவங்கள மட்டும் எதுக்கு சொல்லணும்? திமுக மட்டும் என்ன, எல்லாமே ஓட்டு அரசியல் தானே உனக்கு. இதுக்கு அவங்கள மட்டும் எதுக்கு வர சொல்றீங்க? அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அட்டூழியம் பண்ணுறீங்க, அவன் நாடு பூரா பண்ணுறான். இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா பீகாரில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன, காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? ஆர்ஜேடியை விடுங்க, 2 நேஷனல் பார்ட்டிஸோட ஸ்டாண்ட் என்ன? ஆர்ஜேடிக்கும் டிஎம்கேவும் இந்தியா பிளாக்குள்ளே இருக்கவங்க டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்ட். அப்போ இந்த இவ்வளோ சிக்கல் இங்கே இருக்கும்போது ஃபைனல் ஆர்பிட்ரு யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். 10 லட்சம் பேர் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இன்னும் 8 மாதம் இருக்குது. நிறையா கிமிக்ஸ் வந்து அவங்க மோடி கவர்மெண்ட் ட்ரை பண்ணுது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் பார்ட் ஆஃப் த மோடி கவர்மெண்ட், சந்தேகமே இல்லை. 10 லட்சம் பேர் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, மினிமம் நம்பரு. நீங்கள் அதை தலைகீழப்படுத்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா கமிஷன் வந்து எனக்கு ஏதாவது as a question of principle the Supreme Court has to accept it. அப்போ நீங்கள் இதை பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்கன்னா உங்களோட ஃபைனல் எய்ம் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அதை நோக்கி கொண்டு போகாமல் மற்றதை பேச முடியாது. அதை யாருமே பேச மாட்டாங்க எக்ஸப்ட் சீமான். ஏன்னா அவருக்கு ஈஸி, அவரோட ஸ்டாண்ட் அதில் ரொம்ப ஈஸி. பட் இது ஒரு பெரிய இஷ்யூ, இது வந்து கீழே வந்து உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு இஷ்யூ. அதை நான் ஒத்துக்கிறேன். எஸ், யூ ஆர் ரைட், ஐ அக்செப்ட் வித் யூ. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.